கடல் எச்சரிக்கும் காற்று. கன்னியாபுரம் ஒரு அழகிய கடற்கரை கிராமம். அங்கிருக்கும் மக்கள் பெரும்பாலும் மீன்பிடித்தே வாழ்ந்தனர். ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தை எப்போதும் மறக்க மாட்டார்கள். காற்றின் மொழி. ஒரு பெரிய பாட்டி, அவளது பெயர் பரமேஸ்வரி, எப்போதும் மக்களுக்கு காற்றின் சத்தத்தை கவனிக்க வேண்டும், அது கடலின் உண்மையை சொல்கிறது என்று கூறுவாள். இளைஞர்கள் அதை கேட்டு சிரிப்பார்கள். ஆனால் வயதானவர்கள் பாட்டி சொல்வது உண்மைதான் என்று ஒப்புக்கொள்வார்கள். ஒரு நாள் மழைக்காலம் வந்தது. கடல் மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் பரமேஸ்வரி பாட்டி மட்டும் அசந்தபடி இருந்தாள். காற்று சரியில்லை, இது ஒரு பெரிய புயலுக்கு முன்வரும் அமைதி என்று அவள் கூறினாள். அவளது வார்த்தைகளை நம்பாமல் சில இளைஞர்கள் படகில் கடலுக்குள் சென்று மீன்பிடிக்கத் தொடங்கினர். ஆனால் சில மணி நேரங்களில் கடல் கோபித்தது. பெரிய அலைகள் எழுந்தன. காற்று பிசகலான சத்தத்துடன் வீசியது. கிராம மக்கள் திகைத்தனர். பாட்டி சொன்னது உண்மைதான் என்று அவர்கள் கூச்சலிட்டனர். உடனே அவர்கள் கரையை நோக்கி ஓடினர். கடலில் சென்றவர்கள் திரும்ப முடியுமா என்று அவர்களுக்கு பயமாக இருந்தது. அந்த நேரத்தில் பெரிய பாட்டி தன் கூர்மையான குரலில், தீபங்களை ஏற்றி வைத்து விடுங்கள், அவர்கள் கரையை எங்கு தேட வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினாள். கிராமத்தார் தீபங்களை கொண்டு வந்து கடற்கரையில் ஒளி காட்டினர். கடலுக்குள் இருந்த மீனவர்கள் அந்த ஒளியை பார்த்து கரையை நோக்கி தங்கள் படகுகளை திருப்பினர். கடும் போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் கரைக்கு உயிருடன் வந்தனர். அதன் பிறகு கிராமத்தார் எப்போதும் கடல் காற்றின் மொழியை கவனிக்கத் தொடங்கினர். பெரிய பாட்டியின் அறிவு கிராமத்தை ஒரு பேரழிவிலிருந்து காப்பாற்றியது.